அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுமே ரிஷபராசியில் செஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் முதல் தேதியிலேயே மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேஷ ராசியிலேயே இருக்கிறாரு. அதே போல சனி பகவான் கும்பராசியில ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கு போறாரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து அவருடைய வக்கர பயிற்சியை மேற்கொள்ளுறாரு. சனி ராகு மீனத்திலேயே, கேது கன்னியிலேயே இருக்குது. இந்த மாதங்களோட கிரக பயிற்சியின் காரணமா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் கவனிப்பு திறன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சக ஊழியர்களை ஓரளவு தான் நீங்கள் சார்ந்திருப்பீங்க. தொழில் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டில் கேது இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாரு. அதனால நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவதில் சற்று ஏமாற்றம் அப்படிங்கிறது சந்திக்கலாம். பொறுமை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். போட்டித் தேர்வு எழுதிட்டு மதிப்பெண்களுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களோட ஒத்துழைப்பு பெரிதும் பாராட்டக்கூடிய அளவு இருக்கும். அவர் ஒரு நல்ல நண்பரை போல படிப்பில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய செயல்திறனையும் மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கணும். உணர்ச்சி வசப்படுவதையும் யாருடைய மனதையும் புண்படுத்துவதையும் சொல்ல வேண்டாம். சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால பேச்சில் கசப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உறவை கெடுக்கும் விதத்தில் இருக்கும். அதனால கவனமாக இருக்கணும். உங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும். அவர்களில் ஒருவர் உங்களுடைய இதயத்துக்கு நெருக்கமாக கூட வரலாம். உங்களுடைய மனதில் உள்ளவற்றை அவரிடமோ அல்லது அவளிடமோ பேசுவதன் மூலம் அவர்களையே நீங்கள் அவர்களுடைய உறவை உங்களுக்கு காதலாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோட உதவியோடு உங்களுடைய இன்னும் ஆழமாக மாறுவதால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திருமண வாழ்க்கையை அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதால பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவர் புரிஞ்சு கொள்வதில் சிக்கல்கள்லாம் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையும் இதனால் பாதிக்கப்படும். செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருக்கிறாரு. அதனால் செல்வம் சேர்ப்பதில் கவனத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் விரைவாகவும் அவசரமாகவும் இருக்கிறதால தவறான சில முடிவுகளை எடுக்கக்கூடறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இவற்றை தவிர்த்துக்கணும் அப்படின்னா நிதானத்தையும் பொறுமையையும் நீங்க அவசியம் கடைபிடிக்கணும். உங்க ராசிக்கு அதிபதியான குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. கடந்த காலத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறையும். புதன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது உற்சாகத்தோடு எல்லா செயல்கள்லையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். தொழில் மூலம் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம்லாம் சென்று வரலாம். நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது சேரும். சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரும்பொழுது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்களை விற்கவோ களவு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இடம் பூமி வாங்கும் பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வரலாம். கூட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டுத்தொழிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. உயர் அதிகாரிகளோடு உத்தியோகத்தில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். அவர்களிடத்தில் சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறது நல்லது. விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. எந்த காரியமாக இருந்தாலும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா
நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த மாதம் அனுகூலமாகவே இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுக்கு பணியிடத்தில் புதிய பணிகள்லாம் வழங்கப்படலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துலேயுமே முழுமையோடும் அர்ப்பணிப்புணர்வோடும் செயல்படுவீங்க. உங்களுடைய பணிகளை முடிச்சு கொடுப்பதன் மூலம் பணியிடத்தில் பதவி உயர்வு அப்படிங்கிறது உண்டு. மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் திடீர் பிரச்சனை, திடீர் செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். குடும்ப உறுப்பினர்களின் துணையை கொண்டு அந்த சிரமங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் வெளிவருவீங்க. உடன்பிறப்பு, சொந்த பந்தங்கள், வாழ்க்கை துணையோடு ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. உங்களுடைய உடன்பிறப்பு மூலம் சில பொருளாதார நஷ்டங்களை எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இளைய உடன்பிறப்பு மூலம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். மூத்த உடன்பிறப்பு காரணமாக குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய நேரம் இந்த ஜூன் மாதம். உங்கள் வீட்டிலிருந்து தொலைதூரம் சென்று உயர்கல்வி படிக்க வேண்டிய சூழல் எல்லாமே மாணவர்களுக்கு கிடைக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்றோர்கள் அவர்களோட பயத்தை போக்கிக்கிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கணும். காதலில் எந்த ஒரு முடிவை எடுப்பதா இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படணும். இளம் வயது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அக்கம் பக்கத்தினரிடம் பழகுவதில் இடைவெளி விட்டு பழகுனீங்க அப்படின்னாலோ அவர்களோடு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமோ கணவன் மனைவி கூடயே பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். நிதிநிலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதத்தில் நிர்வாகத்திறன் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாகவே இருக்கும். அரசாங்கத்தில் உள்ளவர்களும் சரி, அரசியல்வாதிகள், உள்ளூர் தலைவர்கள்லாம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெறத்துக்கு அவர்களோட உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். வேலை விஷயமாக வெளிநாட்டிற்கெல்லாம் நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது உண்டு. அதன் மூலம் உங்களுடைய வருமானத்தையும் கணிசமாக நீங்கள் பெருக்கிக்க முடியும். கணிசமான பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியும். உங்களுடைய உடன்பிறப்பு விஷயங்களில் கவனமாக செயல்படுங்க. அவர்களுக்காக உங்களுடைய வருமானம், சேமிப்பு இதெல்லாத்தையும் செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காகவும் சமூக சேவைகளுக்காகவும் நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் விதத்தில் இருக்கும். உத்தியோகத்திலலாம் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க. அதனால் பணியிடத்தில் பெயர், புகழ் இதெல்லாமே வந்து சேரும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கலாம். இந்த ஜூன் மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனையும் கண், வயிறு தொடர்பான பிரச்சனையும் வந்து சேரும். தொடர்ந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் விடுபடலாம். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள்லாம் இந்த மாதத்தில் முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும். உங்களுக்கு சிந்திக்கும் திறனும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். மாணவர்களோட மனதில் அச்சம் அப்படிங்கிறது ஆரம்ப கல்வி காலகட்டத்தில் இருக்கலாம். அதனால் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு உதவிகரமாக இருந்து அவர்களோட அச்சத்தை போக்குறதுக்கு ஊக்கப்படுத்தணும். மீனராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் சிக்கனமாக செலவு செய்வதன் மூலம் பணத்தை சேமிக்க முடியும். அதே மாதிரி வீண அலைச்சலையும் அதிகமாக வெளியில் அலைவதையும் இந்த மாதத்தில் தவிர்த்துக்குங்க. நேரம் கிடைக்கும்போது ஓய்வெடுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம் ஓய்வு அப்படிங்கிறத மனதில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எல்லா காரியத்திலும் நீங்கள் செயல்படுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பாகவே இருக்கும்.